ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Ahs Samayal. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்ட்டாங்க மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. மத்தி மீன் சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகா, மஞ்சத்தில் 1 ஸ்பூன், மிளகாயத்தில் 2 டீஸ்பூன், ஜீரகத்தில் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன், தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், கருவிடம், கருவேப்பிலை, புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா 3 சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிடலாம். இப்போ அரைச்சாச்சு. இது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்தமாரி நல்லா அரைச்சிக்குங்க. இப்போ புளி தண்ணியில் நம்ம மசாலா கரைச்சி வச்சுக்கலாம். மஞ்சள்தூள் போட்டுக்குங்க, ஜீரகத்தூள், மல்லித்தூள், இப்போ இது கூட தேங்காய் அரைச்சோம்னா இதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் சுடாயிடுச்சு. கருவேடத்தை போட்டுக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை போட்டுக்குங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அரைச்சி வச்சது இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்குங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இது கூட மிளகாய்த்தூள் போட்டுக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ மசாலா கரைச்சி வச்சோம்னா புளித்தண்ணியோட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டுக்குங்க. இப்போ தேவையான உப்பு போட்டுக்குங்க. இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நல்லா கொதிக்கிட்டு இப்போ நம்ம மீனை போட்டுடலாம்.
இப்போ நல்லா மீன் வேகட்டும். இப்போ மூடி போட்டு மூடிட்டுங்க. இப்போ திறந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மீன் வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். சூப்பரான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.